ஃபைன் பண்ணலாமா? கவனிங்க. 1 divided 2 into 3 plus 1 divided 3 into 4 plus 1 divided 4 into 5 plus 1 divided 5 into 6 etc. 1 divided 9 into 10 இருக்கு. given எடுத்து எழுதியாச்சு. இப்போ கவனிங்க, இந்த வேல்யூ எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/2 minus 1/3. இந்த வேல்யூவை 1/2 minus 1/3 எழுதுறேன். எப்படின்னா இதை பாருங்கள், இந்த வேல்யூ கிராஸ் பண்ணிங்க 3 minus 2னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1. 2 into 3 இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி இந்த 3 into 4 இப்படி எழுதலாம் பாருங்கள். 1/3 minus 1/4. இந்த வேல்யூக்கு பதில் எப்படி எழுதலாம் இல்லையா? 4 minus 3 கிராஸ் ப்ரை பண்ணோம் அப்படின்னா 4 minus 3 1 கிடைக்கும். 3 into 4 ப்ளஸ் இதே மாதிரி எல்லா வேல்யூவும் எழுதிட்டே போகலாம் இல்லையா? அப்போது இந்த லாஸ்ட் வேல்யூ எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/9 minus 1/10 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும் வேல்யூ அப்படின்னா 1/2 மைனஸ்க்கு இந்த ப்ளஸ் வேல்யூ கேன்சல் ஆகும், இந்த மைனஸ் வேல்யூக்கு அடுத்து இருக்க ப்ளஸ் வேல்யூ கேன்சல் ஆகும், அடுத்த மைனஸ்க்கு அடுத்த ப்ளஸ் வேல்யூ கேன்சல் ஆகும், லாஸ்ட் வரைக்கும் கேன்சல் ஆகிட்டு போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் இந்த லாஸ்ட்டு டேர்ம் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ 1/2 minus 1/10 மட்டும் தான் கிடைக்கும். ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா இது இங்கேயும் கிராஸ் ப்ரைக் பண்ணிடலாமா? ஸோ 10 minus 2 divided 20. ஓகேவா? ஸோ ஆன்சர் 8 divided 20. ஓகேவா? இதை எதாவது கேன்சல் பண்ணலாம். 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2, 5. ஸோ ஆன்சர் இஸ் 2 divided 5. ஆன்சர் இஸ் C. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.